6 முட்டை எடுத்துக்கிட்டோம், உடச்சிக்கலாம். 6 முட்டை, 3 முட்டை உடச்சிருக்கேன். ஆறு முட்டையை உடைச்சிட்டோம். இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். வடிகட்டிக்கலாம். மிக்சியில் அடித்ததை வடிகட்டிக்கலாம். ஏதாவது ஓடு எதுவும் இருந்துச்சுன்னா இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. முட்டை கொஞ்சமாக நெய். 6 முட்டைக்கு இப்போ 1/4 கிலோவுக்கு 3 முட்டை போடுவோம். இப்போ பத்தலை, முட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவை எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, கிலோ அரிசி மாவு. அரிசி எப்படி எடுத்துருக்கோம்னாக்கா, அரிசியை நல்லா வெயிலில் கழுவி காய வச்சுட்டு இதை அதிரச மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். அதிரச மாவு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் குறன்னு இருக்கும் இந்த அரிசி மாவு. இதை என்ன பண்ணுறோம், இதில் 1 பங்கு அரிசி எடுத்தோம்னா 1/2 பங்கு சர்க்கரை போடணும், சீனி. இப்போ இது நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சீனி அரைக்க போகிறேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ பச்சரிசி மாவு. குறன்னு அரைச்ச பச்சரிசி மாவு. குறன்னு அரைச்சது பாருங்கள், நல்லா குறன்னு இருக்கும் பாருங்கள். ரவாவோட கொஞ்சம் நைஸாக இருக்கும், அவ்வளோதான். குறன்னு அரைச்ச மாவு இதை எடுத்துருக்கோம். இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 1/2 படி எடுத்துருக்கோன்னா அதில் 1/4 படி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ சீனி எடுத்து அரைச்சி போட போகிறோம். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். 1/4 கிலோ சர்க்கரை ஜீனி எடுத்துருக்கோம். இது மிக்சியில் அரைச்சி போட்டுக்குவோம். சீக்கிரம் கரையும், அதுக்காக. அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், கவிச்சி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பவுடரை போட்டுக்கிறேன். சீனி அரைச்சாச்சு. 1/4 கிலோ சீனி, 6 முட்டை, 1/4 கிலோ சீனி போடுறேன். பண்ண போகிறோம். இப்போ நைட்டு கலந்து வச்சா காலையில் செய்யலாம். சீனியையும் முட்டையையும் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றவே கிடையாது. ஏலக்காவும் சீனியும் அரைச்சி போட்டுக்கணும். 2 ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காய் போட மறந்துட்டேன், திரும்ப ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காவும் சீனியும் அரைச்சது கொஞ்சம் போட்டுக்கிறோம். முட்டையும் நல்லா கலந்துருச்சு. இதில் என்ன பண்ணுறோம், 1/2 கிலோ அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி ஃபுட் கலர் போட்டுங்க. நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நெய் மட்டும் 1 கிலோவுக்கு 50 கிராம் ஊற்றணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் நெய் ஊற்றணும். 100 நெய் ஊற்றணும். நம்ம 1/2 கிலோங்கிறதுனால ஒரு 50 நெய் ஊற்றினா போதும். 1 கிலோவுக்கு 100 நெய் ஊற்றணும். இதில் 50 நெய் ஊற்ற போகிறோம். நம்ம இதெல்லாம் கலந்து நைட்டே வச்சுருவோம். இது வீணாலாம் போகாது. முட்டை, சீனி, நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இதில் நெய் மட்டும் ஊற்ற போகிறோம். இது காலையில் இது பார்க்குறப்ப திக்காகிடும், கெட்டியாக இருக்கும். வடை மாதிரி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான், சீனி வடை. இதில் நெய் ஊற்ற போகிறோம். 50 கிராம் நெய் நான் உருக்கி வச்சுருக்கேன், ஊற்றுறேன். ஒரு கிலோவுக்கு 100 ஊற்றணும். இதில் 50 கிராம் நெய் ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடணும். காலையில் பார்க்குறப்ப இந்த மாவு கெட்டியாக இருக்கும்.
மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ரவாவோ அந்த அரிசி மாவையோ போட்டுக்கலாம். நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. முட்டையும் சீனி நெய் அரிசி மாவு அவ்வளோதான். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். வேறு தண்ணியெல்லாம் ஊற்றவே கிடையாது. ஓகே, இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம். நம்ம செஞ்சது வந்து ஒரு அலுமினிய பாத்திரம். இது ஃபுட் பாய்சன் ஆகிடுமோ என்னமோன்னு ஒரு பயத்தில் இதில் வச்சு மூடி வச்சிடலாம். நைட்டு ஊற வச்ச அந்த முட்டை சீனி அரிசி மாவு ஊற வச்சதை பாருங்கள். இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்சப்போ தண்ணியாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா இதை ரவுண்டாக எடுத்து அதிரசம் மாதிரி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். மாவு எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதில் தண்ணியெல்லாம் கிடையாது. முட்டை நெய் சீனி அரிசி மாவு. நமக்கு மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆகாத மாதிரி நிறையா தண்ணி முட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரவா போட்டுக்கலாம். சரியா? இப்போ செய்யறதுக்கு நேற்று நைட்டு கலந்து வச்ச மாவு இது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு தான் இதை வந்து தட்டுறப்ப தட்ட வரும். ஒட்டும் இல்லாட்டி கையில் எண்ணெயை தடவிட்டு இதை எப்படி எடுத்து தட்டணும். வடை மாதிரி தட்டி போடலாம். மாவு ரெடியாகிடுச்சு. கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாவை எடுக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வச்சுக்கிட்டேன். அரிசி மாவு கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஊறுற அளவுக்கு மாவு ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு எடுத்தால் தான் இப்படி அழகாக எடுக்க வரும். எடுத்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து இதை எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டி போடணும். இதை வந்து நைஸாக தட்டி போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிட்டு ஒன்று சுட்டு எடுத்துட்டேன். அப்புறமா உடச்சி காட்டுறேன் உள்ளே வெந்திருக்கா என்னங்கிறத. அடுப்பு ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லையும் இருக்கக்கூடாது. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். சிம்மிலேயே வேக வச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் கம்மியாக தான் தீ எரியணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஓவராக தண்ணியாக இருந்துச்சுனாலும் மாவு பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் மாவு கொஞ்சம் ஊற வைக்கிறது. நைட்டே இது செஞ்சு வச்ச மாவு. இப்போ எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது நெருப்பு. இப்போ பாருங்கள், கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது எடுத்து போட்டலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி வைத்து பாருங்கள்.
இது பார்க்குறப்ப டோனட் மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு உடச்சி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, கூடு மாதிரி இருக்குது பாருங்கள். சீனி வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.